மனிதனை பண்படுத்தும் இந்து சமயம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆர்கே சொன்ன மாதிரி இந்த ஆர்கே கிளாஸ் மாதிரி ரொம்ப விறுவிறுப்பாக போகும்போலாம் தெரியாது. ஆனாலும் நம்மள எல்லாம் விவேகானந்த சாமி சொல்கிறாரு, நம்ம நேற்று பார்த்த விஷயம் தான். நேற்று யாரோ பேசுனாங்க, ஐயப்பதாஸ் பேசினார்னு நினைக்கிறேன். சமயம்னா நம்மளை பண்படுத்தணும். விவேகானந்த சாமி சொல்கிறாரு, அவர் ஐயப்பதாஸ் நேற்று ஒரு வித்தியாசமாக சொன்னார், மனிதனை மனிதனாக்கணும்னு. விவேகானந்த சாமி எப்படி சொல்கிறாரு நம்ம படிக்கல. பாமரனை பண்புள்ளவனாகவும் பண்புள்ளவனை இறைநிலைக்கும் கொண்டு போகணும். அப்படி அவங்கள பண்படுத்தணும். அப்படி பண்படுத்துதா அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு பேர் மதம்னு பேர். விவேகானந்த சாமி சொல்கிற விஷயம் நம்மளே பண்படுத்தணும். பாமரத்தனம்னா எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது, மாறி மாறி குறை சொல்கிறது, விட்டு கொடுக்காமல் இருக்கிறது, இப்போ பேசுனாங்களே இணைந்து செய்கிறது, இந்த மாதிரி இல்லாமல் இருப்போம். புரிஞ்சிக்கிறதுக்கு தன்மை இருக்காது. மொத்தத்தில் என்னென்னா புரிஞ்சிக்கிற தன்மை இருக்காது. புரிஞ்சிக்கிற தன்மை இல்லைன்னு சொன்னால் நமக்கு பிரச்சனை வரும். புரிஞ்சிக்கிற தன்மை நமக்கு என்றைக்கு வருதோ அப்போ நம்ம பண்பட்டுருக்கோன்னு அர்த்தம். நம்ம என்றைக்கு பண்படுறோன்னா மற்றவங்க மனசை நம்ம புரிஞ்சிக்கிறோமா அப்படின்னு. அப்படி நம்ம புரிஞ்சு நடக்கிறதுக்கு இந்த சமயம் வழிகாட்டுது. நம்மளை எப்படி எல்லாம் பண்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி நம்மளை பண்படுத்தினா அதுக்கு பேர் மதம்னு பேர், விவேகானந்த சாமி சொல்கிறது. அப்போ நம்ம இந்து சமயம் நம்மளை பண்படுத்துதா அப்படின்னா கட்டாயம் பண்படுத்தி இருக்குது. அதனால தான் நம்ம ஒவ்வொரு பெரியவங்களெல்லாம் நம்ம நினைவு கூறும். ஆழ்வார்களாக இருக்கலாம், நாயன்மார்களாக இருக்கலாம், இல்லை நம்ம இப்போ சமீபத்தில் வாழ்ந்த பெரியவங்களாக இருக்கலாம். அவங்களெல்லாம் ஏன் பெரியவங்க சொல்கிறோன்னா அவங்கள அந்த அளவு பண்பட்டு இருக்காங்க. எது பண்படுத்தியிருக்கு? இந்த இந்து சமயம், நம்ம இந்து மதம் நம்மளை பண்படுத்தி இருக்குது. அப்போ பண்படுத்துறதுக்கு நம்ம உயர்நிலை புக்கில் உள்ள பாடம் தான் இது. ஒரு 3-4 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அது புருஷார்த்தம் எப்படி நம்மளை பண்படுத்து. இப்போ நம்ம பண்படுறதுக்கு புருஷார்த்தங்கள் எப்படி பயன்படுது. அடுத்து ஆசிரமங்கள், அடுத்து வர்ணங்கள், அடுத்து வழிபாடுகள், அதெல்லாம் எப்படி பண்படுத்துது. அடுத்து யோகம், அதெல்லாம் எப்படி நம்மளை பண்படுத்துது அப்படின்னு சொல்லி உயர்நிலை புக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த பாடம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நிறைய பேர் பாடம் எடுத்திருப்பீங்க, அதனால தான் சொன்னேன். அப்போ முதல்ல எடுத்த உடனே புருஷார்த்தம்னா அறம் பொருள் இன்பம் வீடு. ஒரு மனுஷன் எப்படி பண்படுறா அப்படின்னு சொன்னாக்கா அறம் பொருள் இன்பம் வீடு, இந்த 4 நம்ம ஒழுங்காக முறையாக வேலை செஞ்சோம்னா நம்ம பண்படுவோம். அறம்னா எடுத்த உடனே சொல்கிறாங்க, அறம்னா என்னென்னா ஈதல் அறம். ஔவையார் சொல்கிறது ஈதல் அறம். தீவினை விட்டு ஈட்டல் பொருள், காதல் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம், பரணை நினைந்து இம்மூன்றையும் விடுதல் பேரின்ப வீடு. இப்போ முதல்ல எடுத்த உடனே அறம்னு வருது. அறம்னு சொன்ன என்னென்னா ஈதல் அறம். மற்றவங்களுக்கு கொடுக்கறது அறம் அப்படின்னு கேட்டால் அறம் செய்ய விரும்பு. ஔவையார் சொல்கிற கருத்து எல்லாமே அறம் செய்ய விரும்புனா நம்ம யாருக்காவது மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது. ஆனால் இந்து மதம் சொல்கிற விஷயம் அறம்னு சொல்லக்கூடியதை அதை எடுத்துக்கலாம். அது ஒரு கான்செப்ட் தான் ஔவையார் சொல்கிறதும். ஆனால் அறம்னு சொன்னால் நம்மளுடைய வேலையை நம்ம ஒழுங்காக செய்கிறது. நமக்குன்னு சில கடமைகள் இருக்கும், அந்த கடமையை நம்மளால் செய்ய முடியுதா. இப்போ புருஷ தர்மம்னு இருக்குது, ஆண்களுக்கான தர்மம். அது ஆண்களுக்கான தர்மத்தை நம்ம ஒழுங்காக கடமைகள்னு பேர். பெண்கள் ஸ்திரீ தர்மம் இருக்குது, ராஜ தர்மம்னு இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தர்மம் இருக்கும். அந்த தர்மத்தை நம்ம எப்படி கடைபிடிக்கிறோம். அப்போ நம்ம தர்மத்திலேருந்து தவறாமல் இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணலாம், நல்ல சந்தோஷமான வாழ்க்கை. ஆனால் தர்மத்தோடு போனாக்க நம்மளால் சந்தோஷமாக வாழ முடியுமா? இந்த தர்மன்றது ஒரு பரந்த வேறு அர்த்தம் தரக்கூடியது. தர்மத்தோடு வாழணும்னா நியாயமாக வாழணும், சரிதானே? அப்போ நியாயமாக வாழணும், நம்ம கடமையை செய்யணும், அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணி வாழணும், இதெல்லாம் தர்மம்ன்றதுல வரும். அப்போது தர்மத்தோடு வாழணும்னு சொன்னாக்கா நம்மளால் வாழ முடியுமா? முடியாது, பொதுவாக முடியாது, சரிதானே? இப்போ ஹரிச்சந்திரன் இருந்தார், பொய் சொல்லாமல் வாழறது அவருக்கு நினச்சார், அவர் அதை தன்னோட கடமையை எடுத்துக்கிட்டார். பட் ராஜ தர்மம் அது வேறு. ராஜா நல்ல ராஜா வாழ்ந்தார். இப்போ பொய் சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப ஈஸியோ, கஷ்டத்துலேயும் ரொம்ப பெரிய கஷ்டம் அதுதான் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் ஹரிச்சந்திரனுக்கு அது கஷ்டமாக தெரியல. ஹரிச்சந்திரனுக்கு கஷ்டமாக தெரிஞ்சுட்டு அவர் என்ன பண்ணியிருப்பார், கட்டாயம் பொய் சொல்லியிருப்பார். அவருக்கு கஷ்டமாக தெரியல, அது சந்தோஷமாக எடுத்துக்கிட்டார். இப்போ தர்மத்தோடு வாழறது சந்தோஷமாக வாழ முடியும். அப்போ என்னென்னா இது நம்ம அந்த மாதிரி வாழ முடியுதா? வாழ்ந்தோம்னா
ரொம்ப சந்தோஷமாக வாழலாம். அது ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே தவிர நம்ம இப்போ ரொம்ப பெருசெல்லாம் எடுத்துக்க வேண்டிய, நமக்குள்ள கடமை நம்ம ஒழுங்காக செய்ய முடியுதா, அதை மட்டும் நம்ம சிந்தனை பண்ண போதும். அந்த மாதிரி சிந்தனை பண்ணி நம்ம வாழ்ந்தோம்னா என்ன பண்ணலாம், சந்தோஷமாக வாழலாம். இப்போ யாருக்காவது சந்தோஷம் வேண்டான்னு சொல்லுவாங்களா? உலகத்தில் இருக்கிறதுலையே எனக்கு சந்தோஷம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் யாராக இருக்காங்களே? அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாருமே சந்தோஷம்தான் விரும்ப. நேற்று சாமி ராத்திரி பேசும்போது பேசுனாங்க இல்லையா, சனாதன சப்ஜெக்டில் இல்லையா? இப்போ ஏன்னா நம்மளோட இயல்பு ஆனந்தமாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்குது. அது நம்ம சந்தோஷத்தை தான் விரும்புவோம். அப்போது என்ன பண்ணணும், நம்ம சந்தோஷமாக இருக்கிறதும் சந்தோஷமாக வாழணும். அப்போ சந்தோஷம் வாழணும்னா நம்ம பண்பட்டு இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம கடமையை நம்ம முதல்ல செய்ய ஆரம்பிக்கணும். நம்ம கடமையை நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா பிரச்சனை இருக்காது. அது அறம்னு பேர். அப்புறம் பொருள்னா அதே தான், நம்ம வாழ்க்கை வாழறதுக்கு, அறத்தோடு வாழறதுக்கு, நம்ம கடமை நம்ம செய்யறதுக்கு என்ன வேணும், பொருள் வேணும். பணம் வேணும். பொருள்னா பணம் சமயதான் அது வேணும். அதுக்கு நமக்கு பொருள் வேணும். அந்த பொருள் இல்லாமல் ஏதோ ஒரு திங்ஸ் இல்லாமல் நம்ம வாழ முடியாது. இப்போ சாப்பாடு வேணும்னா கட்டாயம் நம்ம இப்போ பணம் வேணும். நம்ம அந்த காலத்தில் பணம்னு சொன்னாக்கா பணம்னு கிடையாது, உழைப்பாங்க, மாறி மாறி பண்ட மாற்று முறையில் பண்ணுவாங்க. அதனால பொருள், அதுவும் பொருள் தான். அருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. இப்போ பொருள் கட்டாயம் வேணும். அந்த பொருளை நம்ம எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னால், தீமையான வழியில் போகாமல் நேர்மையான வழியில் போகணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி நேர்மையான வழியில் போனோம்னா அதுக்கு அது சொல்லுது புருஷார்த்தம் சொல்லக்கூடியது. இதில் எல்லாமே எல்லாத்துக்கும் பேசுவது தர்மம். அந்த தர்மம் நம்ம கடமை ஒழுங்காக கடைபிடிக்கிறது. ரெண்டாவது தர்மம் நேர்மையாக இருக்குது. நேர்மையான வழியில் நம்ம பொருள் சம்பாதிக்கிறது. இப்போ தர்மம் இல்லாமல் சம்பாதிச்சோம்னா அது என்ன ஆகும், அது பிரச்சனையாகும், அது சந்தோஷமாக இருக்காது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், யாருக்கும் தெரியாமல் நம்ம ஒரு பொருளை எடுத்துகிட்டு வரலாம். அந்த பொருளை எடுத்து யாருக்குமே தெரியாது, ஆனால் ஒரு ஆளுக்கு தெரியும். யாருக்கு தெரியும், எடுத்த ஆளுக்கு தெரியும் இல்லையா? கடவுளுக்கு தெரியும். கடவுள் ரெண்டாவது இருக்கட்டும், எடுத்தாளுக்கு முதல்ல தெரியும் இல்லையா? நமக்கு தெரியும். அதனால என்ன சொல்லுவாங்கன்னா, குத்தவங்களை நெஞ்சு குறுக்குன்னு சொல்லுவாங்க. எதாவது பற்றி பேசும்போது நம்ம அவங்களுக்கு தெரிஞ்சிருமோ, நம்ம எடுத்து தெரிஞ்சிருமோ அது மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம அப்படி தப்பு பண்ணாமல் நேர்மையான வழியில் அதை சம்பாதிச்சிருந்தோம்னா, ஒரு பொருள் நமக்கு எங்கேயோ தெரியாமல் எடுத்துகிட்டு வந்தோம், தீமையான வழியில் எடுத்துகிட்டு வந்தோம்னா மனசுக்குள்ளே ஒரு குறுகுறுப்பு இருக்கும், சந்தோஷமாக இருக்க முடியாது. சரிதானே? அப்போ அது நேர்மையான வழியில் எப்படி சம்பாதிக்கிறது, அது நம்ம கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து அந்த பொருளை, சம்பாதிச்ச பொருளை நம்ம நல்ல வழியில் செலவு பண்ணி சந்தோஷமாக இருக்கலாம். இப்போ அந்த பணத்தை வச்சு நம்ம சந்தோஷமாக வாழணும். எப்படி வாழலாம், அது குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து வச்சு வாழலாம். இல்லைன்னா அந்த பணத்தையே கொண்டு நமக்கு பிடிக்காதால ரெண்டு உதைக்க சொல்லி யார்ட்டையாவது பணத்தை கொடுக்கலாம் இல்லையா? அப்போ பணத்தை நேர்மையான வழியில் நம்ம செலவு பண்ண முடியுதா? அந்த இன்பம் அனுபவிக்கிறது ரெண்டு அடுத்தவனை அடித்து இன்பம் காண்றது இல்லை. நம்ம அந்த பணத்தை நேர்மையான சம்பாதிச்ச பணத்தை நல்ல வழியில் நம்ம சம்பாதிச்சு சந்தோஷமாக அனுபவிக்க முடியுதா? அது நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணணும். அப்போது அந்த பணத்தை வச்சு நம்ம இன்பம்னு சொல்லக்கூடியது அடுத்தவனை தொந்தரவு பண்ணி வரக்கூடிய சந்தோஷம் இல்லை. அப்படி சந்தோஷம்னா அது பேர் சந்தோஷம் கிடையாது, இன்பம் கிடையாது. பொருள்னு சொல்லக்கூடியது நேர்மையான வழியில் வந்தால் தான் அதுக்கு பேர் பொருள். அது தவறான வழி வந்தால் அதுக்கு பேர் பொருள் கிடையாது. இன்பமும் அப்படி தான். அடுத்தவங்களை துன்பப்படுத்தி நம்ம சந்தோஷம் வந்ததுன்னா அதுக்கு பேர் சந்தோஷம் கிடையாது, அதுக்கு பேர் வேறு ஏதோ. நம்ம நேர்மையான வழியில் நம்ம போகும்போது அந்த சந்தோஷம் நம்மளால் அனுபவிக்க முடிஞ்சதுன்னா அது இன்பம். அப்போ என்ன பண்ணணும், முதல்ல நம்ம நேர்மையான வழியில் நம்ம கடமையை நம்ம நேர்மையான வழியில் செய்ய முயற்சி பண்ணணும். ரெண்டாவது, வாழறதுக்கான பொருளை சம்பாதிக்கிறது நேர்மையான வழியில் சம்பாதிக்கணும். இந்த சம்பாதிச்ச பொருளையும் நேர்மையான வழியில் மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காத வழியில் நம்ம அனுபவிக்க முடியுதா பார்க்கணும். இது பொருள், அறம், பொருள், இன்பம். அடுத்து வீடு. எதுவுமே வேண்டாம், இது மூணையும் விட்டுட்டு நம்ம வீடு முக்தி நிலைன்னு ஒன்று இருக்குது, அந்த நிலைக்கு போகிறது. இந்த மூணையும் நம்ம ஒழுங்காக கடைபிடிச்சோம்னா இந்த மூணு என்ன பண்ணும், நம்மளை வீடு பேருக்கு நம்ம தானே கொண்டு போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், முதல் விஷயம் நம்ம வேலையை நம்ம ஒழுங்காக செய்யணும். இப்போ என்ன பிரச்சனைனா, நம்மளால செய்ய முடியாது, நம்ம கட்டாயம் செஞ்சாகணும். அடுத்து நமக்கு ஆசிரமங்கள் இருக்குது. ஆசிரமங்கள் வரும்போது இதே தான், இதை பேஸ் பண்ணி தான் வரும். முதல்ல தர்ம, அர்த்த, காம, மோட்சம் இது 4 இருந்ததுன்னா அது அடுத்து நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆசிரமங்கள் வச்சுருக்கிறாங்க.
ஆசிரமம்னு சொன்னால் நமக்கு எல்லாம் தெரியும், வெள்ளிமலை ஆசிரமம், ராமகிருஷ்ண மடம், அந்த மாதிரி. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். இப்போ இது 4 வச்சுருக்காங்க. இது வாழ்க்கை முறை தான். இந்த வாழ்க்கையை இப்படி அமைச்சிக்கிட்டால் நம்ம வாழ்க்கை பண்படும், நல்ல சந்தோஷமாக இருக்கலான்னு. இப்போ பிரம்மச்சரிய தர்மம்னு பிரம்மச்சரிய ஆசிரமம்னு சொன்னாக்கா அடிப்படை பேஸ்மெண்ட். அது இந்த பேஸ்மெண்ட்டில் நம்ம எவ்வளோ தூரம் நம்ம ஒழுங்காக பண்படுத்திக்கிறோமோ அதுக்கு தக்கன நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ முதல் விஷயம் பிரம்மச்சரியன்னு சொன்னாக்கா நம்ம இளமை காலத்தில் ஒழுங்காக படிக்கிறது, செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ஒழுங்காக செஞ்சுக்கிறது, குருவை மதிக்கிறது, அந்த மாதிரி எல்லாமே வாழ்க்கை. இப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா குருகுலன்னு வச்சாங்க. மழை பெய்யுது, குருகுலம் இருந்தது. குருகுல வாழ்க்கையில் போயிட்டு நம்மளை கொண்டு விட்டுடுவாங்கன்னே தொடக்க நிகழ்ச்சியில் சொன்னாங்க. குருகுலத்தில் போயிட்டு எப்படி பண்படுத்துகிறான், அவன் பண்பட்டால் தான் சமுதாயத்துக்கே விடுவாங்க, பண்படலாம் சமுதாயத்துக்கு விட மாட்டாங்க. திருப்பி என்ன பண்ணணும், திருப்பி ஒரு நாள் கூட ஒரு வருஷமோ 2 வருஷமோ 10 வருஷமோ திருப்பி என்ன பண்ணணும், குருகுலத்தில் இருக்கணும். அப்போ பிரம்மச்சரிய ஆசிரமன்றது நம்ம எந்த அளவுக்கு நம்ம பக்குவப்படுத்துதோ அதுக்கு மேலே நம்ம போகலாம். இப்போது நமக்கு அடுத்து வானப்பிரசாஸ்தம். இப்போ ராஜாக்கள்லாம் இருந்தாங்க. ராஜாக்கள்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே, ஒரு 50 வயசு, ஒரு 55 வயசு வந்த உடனே, இல்லை 60 வயசு வந்த உடனே, நம்ம முன்னாடி புராணத்திலலாம் படிக்கிறோம், ஏதோ ஒரு குறிப்பிட்ட வயசு 60 வயசாக கூட இருக்கலாம். வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, அடுத்து தன்னோட மகனுக்கு பட்டம் கட்டிட்டு எங்கே போவாங்க, காட்டுக்கு போவாங்க. காட்டுக்கு போகிறதுன்ட்டு ரொம்ப ஈஸியோ, ரொம்ப கஷ்டம். அப்போ காட்டுக்கு அவ்வளோ ராஜபோகம்னு சொல்கிறது நம்ம நினச்சி பார்க்கணும். அவ்வளோ சொகுசாக வாழற வாழ்க்கை, அந்த சொகுசாக வாழற வாழ்க்கையை விட்டுட்டு காட்டுக்கு போகணும்னு சொன்னால் அந்த மன தயாரிப்பு எங்கேருந்து கிடைக்கும்? பேஸ்மெண்ட்டில் முதல்ல நம்ம அந்த மாதிரி நமக்கு உள்ள குரு முதல்ல போட்டு வைப்பார். குருன்னா இப்போ யாரோ குரு இருக்காங்கன்னு கிடையாது, வாழற வாழ்க்கை. இப்போ அம்மா அப்பா தான் குரு. நம்ம அம்மா அப்பா பிள்ளைங்களுக்கு எந்த அளவுக்கு சின்ன வயசுலேயே நம்ம பிள்ளைங்களை பக்குவப்படுத்தி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பிள்ளைங்க, சில வேளை நம்மளும் அம்மா அப்பா நம்மளை பக்குவப்படுத்தி இருந்தாங்கன்னா நம்மளை என்ன பண்ணுவோம், வீட்டில் பிரச்சனை இல்லாமல் போகும். எந்த பிரச்சனை வந்தாலும் விட்டு கொடுத்து நம்ம போகல, இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு சொல்லக்கூடிய நிலை வந்தாலும் என்ன பண்ண முடியும், சந்தோஷமாக போக முடியும். இப்போ என்னென்னா எல்லாத்துக்கும் நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, அந்த அளவுக்கு சின்ன வயசுலேயே பிரம்மச்சரிய பருவத்திலேயே நம்ம மனசை ஒரு 18-19 வயசுக்குள்ளே நம்ம மனசை பக்குவப்படுத்தி தயார் பண்ணாது. இப்போ காலத்தில் சொன்னாங்க படிக்கிறது, நல்லா படிக்கணும், நல்லா படிச்சுட்டு தான் அடுத்து வேலைக்கு போக முடியும், அப்புறம் கல்யாணம் பண்ண முடியும், அது வேறு விஷயம். ஆனால் நம்ம இந்து சமயம் சொல்கிறது வெறுமனே சம்பாதிக்கிறது இல்லை. நேற்று மூர்த்தி எடுத்த மாதிரி குடும்ப அமைப்புன்னு ஒன்று இருக்குது, சமுதாய அமைப்புன்னு ஒன்று இருக்குது. எல்லா குடும்பமும் சேர்ந்து சமுதாயமாகும். அந்த குடும்பம் நமக்கு முதல்ல சரியாகணும்னா என்ன பண்ணணும், சின்ன வயசில் நம்ம நல்லா பக்குவப்படுத்தணும், வறுத்தெடுப்பணும். நான் இங்கே ஆசிரமத்தில் வந்தப்போ ஒருத்தர் சொன்னார், ஒரு 50-60 வயசான ஆள் சொன்னார், நீங்கள் எல்லாம் இப்படி சன்னியாசி ஆகிருக்கீங்கன்னா எப்படி பண்ணியிருக்கணும், நீங்கள் இப்போ 10-20 வருஷம் ஆகிட்டு 20 வருஷத்தில் உங்களை சாமி எப்படிலாம் வறுத்து எடுத்துருப்பாங்க தெரியுமான்னு. எங்களை சாமி எப்படி ஒன்று வறுத்தோன்னு எடுக்கல, ஆனால் அவர் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, அவங்களெல்லாம் அப்படி வறுத்து எடுத்துருப்பாங்க இல்லையா அப்படின்னு சொன்னார். அதாவது அவர் சொல்ல விஷயம், சின்ன வயசுலேயே நம்மளை பக்குவப்படுத்துவாங்க. ரொம்ப நிறைய கஷ்டங்கள் கிடையாது, இதுக்கு பேர் தடைன்னு பேர். ஒரு வண்டி ஓடணும்னா என்ன முக்கியமான தேவை, சக்கரம், எரிபொருள், அதெல்லாம் தேவை தான். அதை விட டிரைவர் வேணும், அதை விட ஒன்று முக்கியமாக வேணும், பிரேக்கு வேணும். சரிதுன்னு, பிரேக் இல்லாமல் வண்டி ஓடுமா? ஓடும். எங்கே போய் இங்கே நிற்கணுமோ அங்கே நிற்காது. சரிதானே? அது ஒழுங்காக ஓடாது. ஓடுறதுன்றத விட ஒழுங்காக ஓடாது, தாறுமாறாக ஓடும். நம்ம நிற்க வேண்டிய இடத்துல நிற்கலைன்னா பிரேக்கு போட வேண்டிய இடத்துல பிரேக்கு போடணும், பிரேக் போட வேண்டிய இடத்துல பிரேக்கு போடலைன்னா பிரச்சனை தான். அந்த மாதிரி பிரேக்கு தான் என்னது, இந்த புருஷார்த்தமாக இருக்கலாம், ஆசிரமங்களாக இருக்கலாம், நம்ம வாழ்க்கையை செம்மையாக கொண்டு போகிற. பிரேக்கு போடாமல் இருந்தால் நமக்கெல்லாம் பிரேக்கு வண்டி நிற்க ரொம்ப ஸ்பீடாக போயிட்டே இருக்கணும், ரொம்ப சந்தோஷம்தான். சிலவங்களுக்குலாம் அந்த ரொம்ப ஸ்பீடாக போகிறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா, சீக்கிரம் போகணும், சீக்கிரம் ரொம்ப அப்படியா, அது நல்ல ஸ்பீடாக ஓடுற, சீக்கிரம் போய் சேர் 108 இருக்குது, அது ரொம்ப ஸ்பீடாக தான் போகும். அதனால் நம்ம என்ன பிரச்சனைன்னா, நம்ம போகணும், வாழ்க்கையை நல்லா வைக்கணும், சீக்கிரம் போய் சேரணும், ரொம்ப சந்தோஷமாக வாழணும். ஆனால் அந்த பிரேக்குன்னு ஒன்று இருக்குது, அந்த பிரேக் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது,
சீக்கிரம் போயிடலாம். அதனால் இது புருஷா அப்போ என்னென்னா, இது நம்ம வாழும்போது நமக்கு பிரேக் பட்ட நமக்கு என்ன பண்ணுவோம், ரொம்ப ஸ்பீடாக ஓட்டுற டிரைவர் தான் ரொம்ப நமக்கு பிடிக்கும் இல்லையா? ஏதோ பையன் மாதிரின்னு சொன்னாக்கா கேட்கண்டா. இது அப்போ அம்மா மாதிரியும் ஸ்பீடாக தான் ஓட்டுறாங்க நிறைய பேர். ஆனால் ஸ்பீடாக ஓட்டலாம். ஆனால் குறிப்பிட்ட இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் வர இடத்துல நம்ம ஸ்பீடு பிரேக்கர், அதுக்கு பேர் ஸ்பீட் பிரேக்கர் தான், ஸ்பீடை பிரேக் பண்ணுறதுக்கு ஸ்பீட் பிரேக்கருக்கு. அப்போ தேவைப்பட்ட இடத்துல கொஞ்சம் குறைக்கணும். குறைக்காமல் இருந்தால் ஆள் எங்கே கிராஸ் ஆவாங்க, நம்ம அவங்க மேலே நம்பும் போதும் பிரச்சனையாகும். அப்போ என்னென்னா, உலகத்தில் வாழும்போது இந்த மாதிரி மாறி மாறி நம்ம மோதக்கூடாது, விபத்து வரும்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி பிரேக்கெல்லாம் கொஞ்சம் போட்டு வச்சுருக்காங்க. அப்போ சின்ன வயசுலேயே இந்த பிரேக்கெல்லாம் நிறைய போட்டு நமக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள். இப்போ குழந்தைங்களை வளர்க்கும் போதே என்ன இப்போ பார்க்குறோம், குழந்தைங்கள்லாம் எது கேட்டாலும் வாங்கி கொடுக்குறாங்க நிறைய வீட்டில். அப்படி தான் அது ஒரு பிள்ளை 2 பிள்ளை. முன்னாடி நம்ம இருக்கும்போது 5 6 இருக்கும். அது மாறி மாறி அட்ஜஸ்ட் ஆகிடும், அதுக்குள்ளே சண்டை போட்டு அட்ஜஸ்ட் ஆகிடும். இப்போ அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரி நம்ம கொடுத்து குழந்தைங்களுக்கு மனசில் என்ன ஆகிடும்னா, நம்ம எது கேட்டாலும் கிடைக்கும்னு ஆகிடும். அப்புறம் வளர்ந்து அவங்க பக்குவமாக வருவாங்களோ, வரமாட்டேன். நம்ம இருக்கிற பக்கம் கூட அவங்களுக்கு வராது. அதனால தான் சின்ன வயசில் எவ்வளோ தூரம் நம்ம பக்குவப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அவங்க பெரிய ஆளாகி அவங்க தலைமுறையை பக்குவப்படுத்துறவங்களுக்கு தயாராவாங்க. பிரம்மச்சரிய காலத்தில் எந்த அளவுக்கு நம்ம குழந்தைங்களை மனசை பக்குவப்படுத்துகிறோமோ, அந்த ஒரு 18 வயசுக்குள்ளே எவ்வளோ தூரம் நம்ம விஷயத்தை போடுறோமோ, எந்த அளவுக்கு பக்குவப்படுத்துகிறோமோ அது நல்லது. அது என்ன ஆகும்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். அடுத்து கிரகஸ்தம், கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணாமல் யாராலையும் பெரும்பாலும் இருக்க முடியாது. ஒரு 90% ஆட்கள் எல்லோரும் கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணுறதுன்றது பிரம்மச்சரிய ஆசிரமாவது ஓரளவுக்கு பக்குவப்படுத்திட்டு வந்துடலாம். அடுத்து கிரகஸ்த ஆசிரமம் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த கேம்பில் மறந்து இருக்காங்க. இல்லை, நான் உங்கள் பிரச்சனைகளை சொல்லலை. ஒரு உண்மையான கிரகஸ்தனா வாழறது எப்படின்னு சொல்கிறது, நம்ம கர்மயோகம் படித்தோம்னா தெரியும். கர்மயோகத்தில் விவேகானந்த சாமி சொல்கிறாரு இல்லையா, அது ஒரு சாஸ்திரத்தை எடுத்து மேற்கோள் காட்டுறார். அதனால் நேற்று கிருஷ்ணமூர்த்தி சொல்லும்போது சொன்னார், ஒரு குடும்ப அமைப்புன்னா என்ன இருக்குன்னா, முதல்ல தெய்வத்துக்கு பண்ணணும், இந்த பித்ருக்களுக்கு பண்ணணும், தெய்வத்துக்கு பண்ணணும், ஒக்கல் விருந்து இப்படி எல்லாம். அப்போ கடைசியாக தான் ஒரு கிரகஸ்தன்னு சொன்னால் அதுதான் சொல்ல வந்தது. 5ஆவதாக தான் கிரகஸ்தன் தன்னை நினைக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், மற்றவங்களை நினைக்கணும், தெய்வத்தை நினைக்கணும், பித்ருக்களை நினைக்கணும், ஒக்கல் தன்னை சார்ந்தவங்களை நினைக்கணும், விருந்து வந்து அதை நினைக்கணும். இதெல்லாம் முடிச்சுட்டு தான் போகணும். அப்போ முதல்லையே இந்த இப்போ நம்ம கிரகஸ்தன் நம்ம நினச்சி பார்ப்போம், நம்ம அப்படி இருக்கிறோமா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை. ஏன்னா நம்ம பிரம்மச்சரியத்தில் நமக்கு அப்படி ஒழுங்காக சொல்லி கொடுக்கல. இப்போ இங்கே எல்லாம் ஆசிரமத்தில் வந்து யாராவது நிகழ்ச்சி நடந்ததுன்னா சாமி சாப்பிடவே மாட்டாங்க. எல்லோரும் நிகழ்ச்சி முடித்து எல்லோரும் சாப்பிட்டு முடித்த பிறகு தான் சாப்பிடுவாங்க. அப்போ என்ன, நம்ம மனசு அது பக்குவப்படும், வயிறு பசிக்கத்தான் செய்யும். ஆனால் பசித்தாலும் கூட எல்லோரும் சாப்பிட்டு முடிகிற அளவுக்கு நம்மளை தாக்கு பிடிக்கணும். அந்த கஷ்டத்தை சொல்ல வரதுன்னா, அந்த கஷ்டத்தை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு நம்ம மனசு பக்குவப்படும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம இப்படி வந்தோம்னா கடைசியில் என்ன ஆகணும், அந்த காலத்தில் எல்லோரும் அப்படி தான் இருந்தாங்க. வீட்டுக்கு வந்தவங்க சாப்பிடாம இவங்க சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம பக்குவப்படுத்தணும். கிரகஸ்தன்னு சொன்னால் இந்த மாதிரி எல்லாருக்கும் உதவி பண்ணி வாழக்கூடிய ஒரு நிலை. இப்படி நம்ம வாழ்ந்தோம்னா என்ன ஆகும்னா, முதல்ல சொன்ன மாதிரி வானப்பிரஸ்த நிலைக்கு நம்மளை தயார்படுத்தும். வானப்பிரஸ்த அளவுக்கு நம்ம தயார்படுத்தணும்னு சொன்னாக்கா எல்லாருமே சொல்ப்பா. குந்தி தேவி இருந்தாங்க. குந்தி தேவி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நம்ம மகாபாரதத்தில் நமக்கு வரும். எல்லாம் யுத்தம் எல்லாம் முடித்து கடைசியில் தர்மருக்கு பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு. பட்டாபிஷேகம் பண்ண பிறகு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் திருதராஷ்டிரன், காந்தாரி, இந்த மாதிரி விதுரர் எல்லாருமே காட்டுக்கு போகிறாங்க. காட்டுக்கு போகும்போது தர்மர் எல்லாரையும் வழி அனுப்புகிறார். வழி அனுப்பும்போது அங்கே கூட யாரும் போகிறாங்கன்னா குந்தியும் போகிறாங்க. தர்மருக்கு ரொம்ப ஆச்சரியம். தர்மர் கேட்குறாரு, அம்மா நீங்கள் எதுக்கு போகிறீங்கன்னு. நீங்கள் தான் என்ன பண்ணீங்க, ஏன்னா எங்களுக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்து பாண்டு இறந்தாச்சு. பாண்டு இறந்த பிறகு கஷ்டம். அடுத்து திருதராஷ்டிரம் கூட இருந்து அவங்க குடும்பத்தோடு இருந்து கஷ்டம். அப்போது இந்த மாதிரி நாடு போகுது, நீ தான் நாட்டெல்லாம் காப்பாற்றணும், பிடிச்சி நீ ராஜாவாகணும், இந்த மாதிரி எனக்கெல்லாம் ஊக்கம் கொடுத்து இந்த அளவுக்கு வந்தது காரணம் யார் தான், நீ தான். நீ ரொம்ப வாழ்க்கையில் முழுக்க கஷ்டமே அனுபவிச்சுட்டு இருந்தவங்க. இப்போ நீ ராஜ மாதா, இந்த நேரத்தில் நீ இருந்து கொஞ்சமாக சந்தோஷம் அனுபவிக்க வேண்டாமா எங்கள் கூட இருந்து? அப்போ ராஜமாதான்ற அளவில் நீ சந்தோஷம் அனுபவிக்கணும், இந்த நேரத்தில் காட்டுக்கு போகணுமேன்னு சொல்லும்போது குந்தி சொல்கிறாங்க, இல்லை இது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் எதுக்குண்ணா, நீங்கள் உங்கள் கடமையை ஒழுங்காக செய்யணுன்றதுனால சொல்லி கொடுத்தேன். எனக்குன்னு குறிப்பிட்ட காலம் வந்து உங்கள் கூட இத்தனை வருஷம் இருந்தாச்சு,
இதுக்கு மேலே உங்கள் கூட நான் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. அடுத்து எங்கே தான் போகணும்? காட்டுக்கு தான் போகணும். அது வானப்பிரஸ்த வாழ்க்கைன்னு பேர். அங்கே போய் தான் ஆகணும். அதனால நான் கட்டாயம் போவேன்னு சொல்லிட்டு குந்தி தேவி கிளம்பி போகிறாங்க. இந்த மனப்பக்குவம் நமக்கு இருக்குமா? கஷ்டம். விட்டுட்டு ஒரு 2-3 நாளைக்கு, ஒரு 10 நாளைக்கு டூர் போயிட்டு வரணும், ஒரு புனித யாத்திரை போயிட்டு வரணும்னாலே கஷ்டம். ஒரு 10 நாள் கேம்புக்கு வாங்கன்னு சொன்னாலே என் பிள்ளை என்னான்னு ஒன்று தெரியல, அதுக்குள்ளே வீட்டு நினைப்பே வந்துட்டு இருக்கும் இல்லையா? ஆனால் அந்த பக்குவம் நமக்கு வரணும்னா நம்ம முதல்ல கிரகஸ்தனாக இருக்கும்போது நம்ம ஒழுங்காக வாழ்ந்திருந்தா, அதோட ரொம்ப பேஸ் எது தான்? பிரம்மச்சரிய காலத்தில் அந்தளவு மன தயாரிப்பு, அந்த ஒவ்வொரு பிரம்மச்சரிய காலத்தில் மன தயாரிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வளர்த்து கொண்டு போகும். அடுத்து நல்ல கிரகஸ்தனாக வாழ்ந்துருந்தோம்னா, எல்லாருக்கும் உதவி பண்ணி நம்ம வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை சூழ்நிலை இருந்ததுன்னா எல்லாத்தையும் அப்போ நமக்கு தியாகம். நான் சொன்னேன்ல, மத்தியானம் எல்லாரும் சாப்பிட்ட பிறகு தான் சாப்பிடக்கூடிய ஒரு தியாகம். அது பெரிய சாப்பாடு வயரை கட்டுப்படுத்துறது, நாக்கை கட்டுப்படுறது பெரிய கஷ்டம். நாக்கை கஷ்டப்படுத்திட்டோம்னா மீதி எல்லா புலன்களையும் நாக்கை கட்டுப்படுத்திட்டா மீதி எல்லா புலன்களையும், அது பேச்சாக இருக்கலாம், சாப்பாடாக இருக்கலாம். யாருக்கு நாக்கை கட்டுப்படுத்த தெரியுதோ அவங்க எல்லாரையும் கட்டுப்படுத்துவாங்க, தண்ணியும் சேர்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஒரு கட்டுப்பாடு நமக்கு வரும். அப்போ என்னென்னா கஷ்டத்தை தாங்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு. கஷ்டம்னு சொன்னால் திருப்பி நீங்கள் கஷ்டம்னே நினைக்கக்கூடாது. வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும், அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு வரும். அப்போ கிரகஸ்தனாக இருக்கும்போது நம்ம நல்லா கிரகஸ்தனாக இருந்தோம்னா அடுத்து இதை விட்டு போகிறதுக்குள்ள ஒரு நிலை நமக்கு கிடைக்கும். அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணாங்க, கணவன் மனைவி சேர்ந்தே காட்டுக்கு கிளம்பிடும். இப்போ காட்டுக்கெல்லாம் போகணுன்னு கிடையாது. இப்போ உள்ள காலத்துக்கு என்ன சொல்லுவாங்க, கோயிலுக்கு. எஸ், ஆமாம். இப்போ ஒரு பையன் ஒரு கல்யாணம் பண்ணுற வயசுக்கு வந்துட்டான்னா, கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னா அதுக்கு பிறகு பொறுப்பை பிடிச்சே வச்சுருக்கக்கூடாது. என்ன பண்ணணும், விட்டுறணும், அவங்க பூக்கள் விட்டுறணும். இங்கே இரணிலேருந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அந்த அம்மா பையனுக்கு ஒரே ஒரு பையன், அந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த பையனை வச்சுட்டே கேட்டாங்க, சாமி பையனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நல்லா படித்த வேலையில் இருக்கிறான், கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, நீ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்டாங்க. அப்போ சாமி சொன்னாங்க, எல்லாம் நல்லது தான், நீ என்ன பண்ணணும், அவன் வாழ்க்கையில் நீ அவனோட முடிவுகளில் நீங்கள் குறுக்கிடாமல் இருக்கணும். அவன் என்ன முடிவு பண்ணாலும் சரி தான். நம்ம போய் அங்கே தலைப்பட, நீ மக்களே நீ அப்படி பண்ணுறது தப்பாகும், அது பண்ணாத, இது பண்ணு அப்படின்னு. இப்போ வீடு கட்டும்போது இல்லை வீடு மாடிஃபை பண்ணும்போது அவன் இஷ்டத்துக்கு விட்டுறணும், இல்லை வேலைக்கு போகிறான்னு அவன் இஷ்டத்துக்கு விட்டுறணும். அப்படி அவனுக்கு விஷயத்தில் தலையிடாமல் இருந்தான்னா அதே பெரிய விஷயம், அதே வானப்பிரஸ்த வாழ்க்கை தான். அதை விட்டுட்டு நீ கடவுளை, இனி வயசாகிடுச்சு, ஒரு 50 வயசு 55 வயசு ஆயாச்சு, என்ன பண்ணும், இனி எந்த அளவுக்கு கடவுளை நினைக்க முடியுமோ? ஏன்னா நம்ம ஹிந்து தர்மம் சொல்கிற வாழ்க்கை முறையே அதுதான். நம்ம எதுக்கு பிறந்திருக்கிறோம், இறையில அடைதான். அதுக்கு நம்ம இனி என்ன பண்ணோம், மனசை கடவுள்கிட்ட கொடுக்கணும். இந்த உலகத்தில் கொடுத்ததெல்லாம் போதும். ஆனால் அந்தளவுக்கு ஈஸியாக போகும்னா போகாது. நம்ம பற்றுதலோடு இருந்துக்கிட்டே இருந்தோம்னா மனசு ஈஸியாக. அதனால தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வருவாங்க. பிரம்மச்சரியத்திலிருந்து நம்ம மனசை பக்குவப்படுத்தணும், அடுத்து கிரகஸ்துக்கு வரணும். அப்போ கிரகஸ்த வாழ்க்கை இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க, இப்போ கிறிஸ்தவர்கள்லாம் அவங்க சர்ச்சில் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களாம், கல்யாணம் பண்ணுறது எதுக்கு கல்யாணம் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணால் எந்த மாதிரி பிரச்சனை, கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியும் கொடுப்பாங்க, கல்யாணத்துக்கு பிறகும் கொடுப்பாங்க. இதெல்லாம் நமக்கு தனியாலாம் கிடையாது. கவுன்சிலிங் கொடுப்பாங்க, இதெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு பின்னாடி எல்லாம் கவுன்சிலிங் எல்லாம் நம்ம மதத்தில் கிடையாது. ஏன் கிடையாது, நான் எல்லாம் கூட்டு குடும்பமாக இருந்தது, அங்கே கவுன்சிலிங்னு தனி செக்ஷனே கிடையாது. எல்லாம் பெரியவங்க சொல்லிவிடுவோம், முதல்ல சொல்லிவிடுவாங்க, நண்பர்கள் சொல்லுவாங்க, பெரியப்பா சித்தப்பா அத்தை மாமா எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு பிறகு பிரச்சனைகள் வரும், பிரச்சனைகள் வரும்போது எப்படி சமாளிக்கணுன்றதுக்கு அவங்க சொல்லி கொடுப்பாங்க. நமக்கு தனியெல்லாம் கிடையாது. அப்போது பிரச்சனைகள் வருது என்ன, அப்போ கிரகஸ்த தர்மத்தில் இதெல்லாம் இருந்து மனசை பக்குவப்படுத்தி இதிலிருந்து எப்படி வெளியில் போகிறது. இப்போ தேங்காய் இருக்குது, தேங்காய் என்ன பண்ணும், காஞ்சாக்கா ஓடு தனியாக வரும், அந்த வித்து தேங்காய் உள்ளே இருக்க வித்து தனியாக வரும். அதே மாதிரி அந்த பக்குவத்துக்கு நம்ம வர முடியுதா? இப்போ பையனை விட்டு அந்த சொன்னேன்ல, இறையில அந்த அம்மாவுக்கு சாமி சொன்னாங்க, இனி நீ அந்த பையனை விஷயத்தில் தலை போடக்கூடாது. அவனாக ஏதாவது கேட்டால், அப்பா இந்த மாதிரி பிரச்சனை, அம்மா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அவனாக ஒரு தீர்மானம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது தான் நம்ம என்ன பண்ணணும், வா திறக்கணும். இல்லாத பட்சத்தில் நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு சிவசிவான்னு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ல. அப்படி போனாங்க என்ன, நமக்கு பையனை பிடிக்கும், பையனுக்கு நம்மளை பிடிக்கும். இல்லைன்னா பையனுக்கு நம்மளை பிடிக்குமா, சண்டை தான் வரும். சண்டை யாரு இல்லை, அவன் விஷயத்தில் தலையிடாத பட்சத்தில் சண்டை வராது. நம்ம போய் அவன் விஷயத்தில் தலை போட்டுட்டு இருந்தோம்னா கட்டாயம் சண்டை வரும்.
அது வானப்பிரஸ்த வாழ்க்கை. அந்த அளவுக்கு நம்ம இப்போ காட்டுக்கெல்லாம் போக மாட்டோம், ஆனால் வீட்டில் இருந்தாலும் இந்த காலத்துக்கு நம்ம அந்த அளவுக்கு பற்றற்ற நிலையில் இருக்க முடியுதுன்னா அது வானப்பிரஸ்த வாழ்க்கை தான். அடுத்து சந்நியாசம். சந்நியாசம் சொல்லக்கூடியது இது எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறது. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா கணவன் மனைவி சேர்ந்து வானப்பிரஸ்த வாழ்க்கைக்கு போவாங்க. அதுக்கு பிறகு மனைவி கணவன் விட்டுருவாங்க, கணவன் மனைவியை விட்டுருவாங்க, அப்படி போவாங்க. ஆனால் இந்த காலத்தில் அப்படி நடக்குமா தெரியல. ஓரளவுக்கு நம்ம இதை வாழ்க்கையில் கடைபிடிக்க ஆரம்பித்தாலே இப்போ நம்ம சன்னியாசியெல்லாம் போகணுன்னு கிடையாது. ராமகிருஷ்ணர் சொல்கிறாரு, நம்ம கிரகஸ்த வாழ்க்கையில் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் குடும்பத்தில் இருக்கலாம், ஆனால் மனசளவில் நம்ம பக்குவப்படணும், மனசில் துறவை கொண்டு வரணும்னு ராமகிருஷ்ணர் சொல்வார். மனசளவு துறவை கொண்டு வந்துட்டோம்னா கஷ்டமே கிடையாது. அதனால தனியே சன்னியாச வாழ்க்கைன்றது தனி கிடையாது, அதுக்கு நம்ம தனியாக முயற்சி பண்ண வேண்டாம். இப்போ குடும்பத்தில் இருக்கும்போதே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படணும். இது எங்கேயோ போய் பக்குவப்படணும், எங்கேயோ அதுக்கு தனியாக காலேஜ் வைக்கிறாங்களாம் கிடையாது. நமக்கு இருக்குது இந்து மதம் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடு. கொஞ்சம் கொஞ்சமாக படித்து நான் வந்த புதுசுலெல்லாம் இங்கே சாமி சொல்கிற கருத்தெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது சில விஷயங்கள் எல்லாம். அந்த ராமாயணம் இப்போ நம்ம ராமேஸ்வரம் போனோம், சன்னியாசம் வாங்கின புதுசில் ராமேஸ்வரம் போனாங்க. அது ஏன்னா அதுக்கு முன்னாடி காசி போயிட்டு வந்தாங்க, சாமி கொஞ்சம் பேரை கூட்டிக்கிட்டு ஒரு ஜெயாக்காலாம் அப்போ போனாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஜானகி அம்மாலாம் போயிட்டு வந்த புதுசில் அப்போ போகும்போது ராமாயண சீரியல் அதில் போட்டாங்க அந்த நாங்கள் போன வேனில். அப்போ ராமாயணத்தை அந்த என்னென்ன அதை பார்த்த பிறகு தான் தசரதர் வந்து காட்டுக்கு போக சொல்லுவார். இந்த தசரதர் சொல்கிறது இல்லை, கைகையை சொல்லி ராமரை காட்டுக்கு போக சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலை. அப்போ வந்து ராமர்கிட்ட வந்து கேட்குறான், லக்ஷ்மணன் வந்து கேட்குறான். அந்த சீரியலில் பார்த்தது நம்ம ராமாயணம் உள்ளதான். அது நேரே பார்க்கும்போது லக்ஷ்மணன் சொல்கிறான், நீ போய் அப்பாவுக்கிட்ட கேளுன்னு. அப்போ ராமர் சொல்கிறாரு, அவர் இப்போ ஒன்றுமே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார் இல்லையா. அவரோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும், நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நம்ம தக்க செயல்படணும் அப்படின்னு சொல்லி ராமர் சொல்கிறார். அதை பார்த்தோன்னே எனக்கு மனசுக்குள்ளே ஒரு மாற்றம். அப்போ சாமி சில விஷயங்கள் சொன்னாங்கன்னா அது எதுக்கு சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நமக்கு பக்குவம் இல்லை, பக்குவம் இல்லாததுனால நம்ம என்ன பண்ணுறோம், சாமி சொல்கிறது நம்மளால் ஏற்றுக்க முடியல, அதை பற்றி செயல்படுத்த முடியல. இப்போ நம்ம அதுக்கு தக்கன நம்ம பக்குவம் ஆகணும். இப்போ பக்குவம் ஆகிறதுக்கு தான் நம்ம எது சமயம் ஒவ்வொரு விஷயமா சொல்லிகிட்டு இருக்கு, அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுது. அப்போ இப்படிலாம் நம்ம போனோம்னா நமக்கு பிரச்சனை இருக்காது. இப்போ நம்ம வாழ்க்கையில் வாழும்போதே கொஞ்சம் பற்றற்ற நிலையில் வாழறதுக்கு முயற்சி. பற்றற்ற நிலைன்னு அவன் எக்கேடு கெட்டு போனோம் அப்படி கிடையாது, அதுக்கு பேர் பற்றற்ற நிலை கிடையாது, அதுக்கு பேர் வேறு. அப்போது நம்ம வாழும்போது அந்த வாழ்க்கையை நல்லா வாழ ஆரம்பித்தோம்னா அந்த பற்றற்ற நிலை வரும். தேங்காய் தனியாக போ, நான் நான் உங்கள்கிட்ட இருக்க மாட்டேன், நான் தனியாக போகிறேன்னு சொல்லுமா, இல்லை, முதல்ல ஓடு கூட ஒட்டியே தான் இருக்கும். ஓடு கூட ஒட்டி இருந்தால் தான் அது தனியாக பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போ நம்ம குடும்ப வாழ்க்கையை ஒழுங்காக வாழ்ந்தோம்னா அப்போ என்ன பண்ணலாம், பிரிஞ்சு போகிற நிலைக்கு தானியாக வரும். அதுக்கு நம்ம தனி முயற்சியெல்லாம் பண்ண வேண்டாம், அது கடவுள் நமக்கு இயல்பாக கொடுப்பார். அடுத்து வர்ணங்கள். முதல்ல நம்ம பார்த்தது தர்ம அர்த்த காம மோட்சம், புருஷார்த்தம் எப்படி பக்குவப்படுத்துது மனுஷனை நேர்மையான வழியில் போகிறதுக்கு. நமக்கெல்லாம் ஒரு பிரேக்கை போட்டு இங்கெங்கே நில்லு, அங்கங்கே தர்மத்தை கொண்டு நிலைநிறுத்தி நீங்கள் இங்கே இருந்த நான் ஒழுங்காக வாழலாம், சந்தோஷமாக வாழலாம்னு சொல்லி நம்ம பக்குவப்படுத்துன்னு சொல்லக்கூடியது சந்தோஷமாக வாழறதுக்கு இருக்கலாம். ரெண்டாவது விஷயம் கடவுள் நிலையை அடையிறதுக்கு. இந்து சமயம் சொல்கிற விஷயம் கடவுள் நிலையை அடையணும், அதுக்கு சொல்லுது. ரெண்டாவது விஷயம் ஆசிரமங்கள். ஆசிரமம் அப்படி தான், சின்ன வயசில் பிரம்மச்சரியத்தில் அந்த டைம்லேயே நம்ம மனசை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி கஷ்டமெல்லாம் அந்த 18 வயசுக்குள்ளேயே கஷ்டம் வந்துட்டுனா அதுக்கு மேலே கஷ்டமாக தெரியாது, கஷ்டமும் சந்தோஷமாக வரும். எந்த கஷ்டம் வந்தாலும் சந்தோஷத்தை ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு வரும். அப்படி ஒரு மனப்பக்குவத்தை நமக்கு இந்து சமயம் கொடுக்கும், சரிதானே? அப்படி மனுஷனை பக்குவப்படுத்துது. அது ஒவ்வொரு ஸ்டெப்பாக, அது கிரகஸ்தனா இருக்கும். பிரம்மச்சரியத்தில் கொஞ்சம் ஓரளவு பக்குவப்படுவோம், முழுக்க பக்குவப்படுவோன்னு கேட்டால் அடுத்து கிரகஸ்தனா போகும்போது அடுத்து தனக்காக வேண்டிய தான் தனக்குன்னு மட்டுமே வாழ்ந்துருந்தான், அவனுக்கு வேறு யாரையும் தெரியாது. அடுத்து மனைவின்னு வருவா, அப்புறம் குழந்தைன்னு வரும். அப்போது கொஞ்சம் அவங்களுக்கு வேண்டி மனசு விரியும், அந்த மாதிரி விரிஞ்சு அடுத்து கொஞ்சம் பக்குவப்படுவான். அப்போ இதெல்லாம் விட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலையில் ஒன்று வரும், அது வானப்பிரஸ்தம். அப்புறம் எல்லாத்தையுமே விடக்கூடிய சூழ்நிலை, அது நம்ம நினச்சி பார்க்கணுமான்னு கஷ்டம்தான், ஆனாலும் அப்படி ஒரு நிலை கட்டாயம் நமக்கு வரும். அந்த பேஸ்மெண்ட் சரியாக இருந்ததுன்னா வரும். இப்படி நம்மளை பக்குவப்படுத்தி இறைநிலைக்கு போகக்கூடிய அளவுக்கு. இறைநிலைக்கு போகணுன்னா முதல்ல மனசளவில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். மனசளவில் நம்ம சந்தோஷமாக இல்லைன்னா இறைநிலைக்கு போகணுன்றதுலாம் நடக்காது. இப்போ முதல்ல மனசளவில் நம்ம பக்குவப்படுத்துது. அடுத்து வர்ணங்கள். வர்ணம்னா தொழிலை வச்சு, அது பிராமணன், க்ஷத்ரியன்,
வைசியன், சூத்திரன். வர்ணம்னா பெயிண்ட்டு கிடையாது, என்னது இந்த 4. இது 4ம் எப்படி பக்குவப்படுத்துனா, இந்து மதம் சொல்லக்கூடிய விஷயம் முதல்ல வைக்கிறது ஸ்வதர்மம்னு சொல்லுது. எப்படி நம்ம அங்கே முதல்ல என்ன புருஷார்த்தத்தில் தர்மம்ன்ற வார்த்தையை பார்த்தோம், இது ஸ்வதர்மம். ஸ்வதர்மம்னா தனக்குன்னு உள்ள அதே தான், தன்னுடைய இங்கே கடமைன்றல இயல்பு. நம்மளோட இயல்பு என்னவா இருக்குது, அந்த இயல்புக்கு தக்க நம்ம வாழ்ந்தோம்னா பிரச்சனை கிடையாது. நம்ம பார்ப்போம், பக்கத்து வீட்டு பையன் நல்லா படித்து டாக்டராக போயிட்டு இருக்கா, நீ மக்கு போய் இங்கே படிச்சுட்டே படிக்காமல் ஒன்றுமே படிக்காமல் இருக்க, மார்க் கம்மியாக வாங்குறேன்னு சொல்லிட்டு அவனை போட்டு நம்ம பையனை நம்ம தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் பக்கத்து வீட்டு பையனுக்கு இயல்பு டாக்டர் படிக்கத்தான் இருக்கலாம், ஆனால் நம்ம பையனுக்கு இயல்பு வேறையாக இருக்கலாம். அது என்ஜினியராக போகலாம், இல்லை அடுத்தால மேனேஜ் பண்ணுற அந்த மாதிரி போகலாம், இல்லை பேங்க்கு போகலாம், அந்த மாதிரி போகலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதில் தான் பெரிய பிரச்சனை பண்ணுறோம். யாராருக்கு என்னென்ன இயல்பு இருக்கோ, இப்போ சிலவங்கெல்லாம் இப்போ நம்ம சாமி சொல்லுவாங்க, நம்ம சாமி நல்ல மேடையில் பேச்சுன்னு சொன்னால் நம்ம சாமி பேசுகிறது ஒன்று இது பண்ண வேண்டாம், எல்லோரும் ரசித்து கேட்பாங்க. அது சின்ன விஷயமா இருக்கும், அந்த விஷயத்தையே சொல்லக்கூடிய ஒரு பக்குவம் எப்படி சொன்னாக்கா நல்லா ரசிப்பாங்கன்னா அது இயல்பாக வரும். சாமி கூட இருந்து இன்னொரு சாமி இருந்தார், அவர் நம்ம சாமி இன்னொரு சாமியும் சேர்ந்து வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாங்க. அங்கே ஃபங்க்ஷன் போயிட்டு நம்ம சாமி பேசியிருக்காங்க, பேசிட்டு 2 சாமியும் அப்போ பைக்கில் சேர்ந்து வந்தாங்களாம். அப்போ அந்த கூட சாமி சொன்னாரா, எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும், நீங்கள் சொல்கிற விஷயம் எல்லாமே தெரியும், ஆனால் இந்த மாதிரி எனக்கு பேச தெரியல. அப்போ எல்லாரும் பார்த்து உங்களை பாராட்டுறாங்க, என்ன பாராட்டுவாங்களோ, பாராட்ட மாட்டாங்க. இப்போ மனசுக்குள்ளே என்ன வருது, அவருக்கு இயல்பு அது, பட் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த மாதிரி அந்த இயல்புக்கு நம்ம வரணும்னு நினைக்கிறாரு. வர்றதுனால அப்படி நினைக்கிறதுனால என்ன பண்ணுது, மனசு கஷ்டப்படுது. அவர் எல்லாரும் பாராட்டுறாங்க, அவர் மாதிரி நம்மள பேச முடியல, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது. ஆனால் இந்த சமயம் சொல்லிக்கூட விஷயம், நீ ஒருத்தர் கம்பேரிசன் என்ன பண்ணாட, ஒப்புமைப்படுத்தி பார்க்காத, கம்பேர் பண்ணி பார்க்காத, உன்னோட இயல்பு என்னவோ அதை நீ செய் அப்படின்னு சொல்லு. இப்படி நம்மளோட இயல்பில் நம்ம போனோம்னா நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனையே வராது. கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார், நம்மளோட சொதர்மத்தை நம்ம பின்பற்றணும். நம்மளோட சொதர்மம் சரியாக கொஞ்சம் குறைஞ்சிதான் இருந்தாலும் கூட பரதர்மோ பயாவக, மற்றோடைய தர்மம் அது பயத்தை தருவது. ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயக பரதர்மோ பயாவக அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். தன்னோட தர்மத்தில் நீ செத்து போகிறது கூட ரொம்ப உயர்ந்தது. அடுத்தவன் சொதர்மத்தை அவனோட இயல்பை நீ பின்பற்ற ஆரம்பிச்சேன்னா அது ரொம்ப பயத்தை தரும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். அதில் நமக்கு எது இயல்பாக இருக்குதோ, இப்போ இந்த காலத்தில் வர்ணத்தை வச்சு நிறைய பிரச்சனை பண்ணுறாங்க, அரசியல்வாதிகளாக இருக்கலாம், மற்றவங்களாக இருக்கலாம், பிரச்சனை பண்ணுறாங்க. ஆனால் இது நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்ம கடைபிடிக்கின்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால சொல்லுவேன், இப்போ நம்ம எந்த இயல்பில் இருக்குன்னு நம்ம முதல்ல தெரியும். அதான் பிரச்சனை. நமக்கு நிறைய பேருக்கு நம்மளோட இயல்பு எதுன்னு தெரியாது. ஓரளவு பக்குவப்படும் போது நமக்கு இயல்பு தெரிய வரும், அந்த நேரத்தில் நம்ம கை கால் செயல்படாது. அப்போ அதை செய்யறதுக்கு நம்மளால் முடியாது. அதனால தான் முன்னாடி பெரியவங்க இருந்தாங்க, பெரியவங்க பார்த்து என்ன பண்ணாங்க, நீ இதை பண்ண அதை பண்ண இதை பண்ணுன்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ அந்த சூழ்நிலை நமக்கு இல்லை. நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் இருந்து ஆராய்ச்சி பண்ணணும். நம்மளோட இயல்பு என்னது, நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், மற்றவங்களை பார்த்து பொறாமை ஏன் படுறோம் அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தோம்னா நமக்கு பிடி கிடைக்கும். பெரும்பாலும் என்ன பண்ணணும்னா, மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவங்களை பார்த்து நமக்கு ரொம்ப பொறாமை வரும். மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவங்க நம்ம கிளாஸ் எடுக்கிறவங்க யாராக இருப்பாங்க, அது பிராமணங்களாக இருப்பாங்க. அவங்களே நம்ம பிராமணன்னு சொல்கிறோம், பிராமணங்களாக இருப்பாங்கன்னு கிடையாது. யாருக்கு நல்ல புத்தி இருக்கோ, யார் சிந்தனை பண்ணுறாங்களோ அவங்க யார், பிராமணன் அப்படி பிரித்தாங்க. நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். வழக்கமாக இந்த சப்ஜெக்டில் பிரச்சனை வரும். ஓரளவுக்கு கொஞ்சம் படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும். நிறைய பேர் தப்பு பண்ணுறது இந்த வர்ணத்தில் நிறைய பேர் சரியாக புரிஞ்சிக்காமல் சாமி சொன்னாங்க. இப்போ போன வருஷம் பேசும்போது சொன்னாங்க, ஒரு சின்ன விஷயம் கூட வர்ணமே யாருக்குமே தெரியலன்னு சொல்லி. அதனால் நம்ம இந்த வர்ணத்தில் நம்ம பிரச்சனை என்னென்ன பிரச்சனை இருக்குது, எந்த மாதிரி வர்ணம் பிரிக்கிறாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் என்ன ஆகுனா, நம்ம யாராவது வந்து கேள்வி கேட்டாங்கன்னா நமக்கு பதில் சொல்ல முடியும். அப்போ பிராமணனா இப்போ உள்ள முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா இப்போ ஜாதி அமைப்பு கொண்டு வந்தாங்க. இப்போ ஜாதி அமைப்பில் எல்லா வர்ணத்தில் உள்ள 4 என்னென்ன, பிராமணன், க்ஷத்ரியன், வைசியன், சூத்திரன் இருக்குது. இதில் ஜாதியில் க்ஷத்ரியன் ஒரு ஜாதி கிடையாது, வைசியன் ஒரு ஜாதி கிடையாது, சூத்திரன் ஒரு ஜாதி கிடையாது. ஆனால் என்ன ஜாதி இருக்குது, பிராமணன்னு ஜாதி இருக்குது. அதனால் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா பிராமணங்களை திட்டுவாங்க. பிராமணன் சொல்லக்கூடிய ஜாதி அதே பேர், வர்ணத்தில் உள்ள அதே பேர் இங்கே ஜாதியில் இருக்கிறதுனால திட்டுறாங்க. அப்போ நம்ம பிராமணன் சொல்லக்கூடிய இப்போ உள்ள ஜாதியும் அந்த வர்ணத்தையும் நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, சரிதானே?
அதனால் பிராமணன் சொன்னால் சுயமாக சிந்திக்க தெரியணும், நல்ல சிந்தனை பண்ண தெரியணும், நல்ல கல்வி, வேதத்தை வேதம்னு சொன்னால் இந்த காலத்தில் வேதம்லாம் நமக்கு படிக்கிற மாதிரி, பட் ஓரளவுக்கு இந்து சமய ஞானம் உள்ளவங்களாக இருக்கணும். அப்படி இருந்தாலே அவங்க யார்? பிராமணன். அவங்க எல்லாரையும் வழி நடத்துகிறவங்களாக இருப்பாங்க. சரி தானே? அப்போ யாருக்கெல்லாம் வழி நடத்தக்கூடிய தன்மை இருக்குதோ அவங்கெல்லாம் யார்? பிராமணர். சரி, யாருக்கெல்லாம் சிந்தனை பண்ணக்கூடிய தன்மை இருக்கும் அவங்கெல்லாம் பிராமணர்கள். அப்போ நம்ம யோசனை பண்ணிக்க, நம்ம எந்த ஸ்திதியில் இருக்கிறோன்னு. நம்மளால் வழி நடத்த முடியுதா? அடுத்தவங்களை அட்வைஸ் பண்ண முடியுதா? அட்வைஸ் பண்ணுறதுன்னா இருக்கிறதுலே உலகத்தில் ரொம்ப ஈஸியான வேலை எது தெரியுமோ? அட்வைஸ் பண்ணுற வேலை தான். ஈஸியாக யாருமே கேட்காமலே கிடக்கக்கூடியது. பணம் ஒன்றும் கொடுக்கேண்டாம், நீ பண்ணுன்னு சொல்லாண்டாம், அட்வைஸ் பண்ணுறது. ஆனால் அந்த அட்வைஸ் கிடையாது. இந்த பிராமணனாக இருக்கவே தன்னோட சொந்த வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கிறவனா இருப்பான், அதை எடுத்து சொல்லுவான். அப்படி சொல்லும்போது அது எடுபடும், அது எல்லோரும் கேட்பாங்க. இப்போ சாரதா தேவி இருந்தாங்க, அடுத்தவங்ககிட்ட குறை பார்க்காதன்னு சொன்னாங்க. அது இப்போ நம்ம எத்தனை வருஷம் அம்மா வாழ்ந்து ஒரு 160 வருஷம் ஆயிட்டு, இப்போ நம்ம திருப்பி அம்மா சொன்னதே நம்ம திருப்பி சொல்லிட்டு இருக்கோம்னா எதனால் சொல்கிறோம்? அவங்க அந்தளவு வாழ்ந்தாங்க. சரிதானே? அந்த வாழ்ந்துட்டு அதை சொன்னாங்க. சாரதா தேவிட்ட கேட்குறாங்க, நீ இப்படி எப்படி இது பண்ணிகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அம்மா கிட்ட போய் கோலாப்பமான ஒரு அம்மா உண்டு, நீ சொல்லுவாங்க, நீ யார் மேலுமே நீ குத்தமே பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லி. அப்போ அம்மா சொன்னாங்க, உலகத்தில் அவங்க எல்லாருமே செஞ்சிட்டு இருக்கிற விஷயம் அடுத்தவங்கிட்ட குறை கண்டுபிடிக்கிறது, அதில் நான் ஒருத்தி குறை கண்டுபிடிக்காமல் இருந்தால் உலகம் ஒன்றும் கெட்டு போயிடாதுன்னு அம்மா சொல்லுவாங்க. அப்போது சாரதா தேவி தன்னோட சொந்த வாழ்க்கையில் கடைபிடிச்சாங்க, எடுத்து சொன்னாங்க. அப்படி பிராமணனாக இருக்கிறவங்க தன்னோட வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கிறவங்களா இருப்பாங்க, அதை எடுத்து சொல்லுவாங்க. அடுத்த நாள் அது என்ன பண்ணுவோம்? அந்த உபதேசம் பண்ணுறதும் சரியாக இருக்கும். சரிதானே? அப்போது க்ஷத்ரியன் சொன்னாக்கா யாருக்கெல்லாம் டாமினேட்டிங் பவர் இருக்குதோ அவங்களாம் க்ஷத்ரியன் தான். சரிதானே? அதனால் அதாவது டாமினேட்டிங்னா ஆளுமை திறன். சரிதானே? அது அதுவும் நம்ம தெரியணும். முதல்ல அந்த தர்மர்த்த காம மோட்சம் இருக்குல்ல, அந்த தர்மத்தை அங்கேயும் கொண்டு வரணும். தர்மத்தோட இல்லை எனக்கு டாமினேட்டிங் பவர் இருக்குன்னு சொல்லிட்டு அதர்மத்தோடு நம்ம டாமினேட் பண்ணக்கூடாது. அப்படி யாருக்கெல்லாம் அந்த திறமை இருக்கோ அவங்க அடுத்த வைசியன், அவங்களுக்கு டாமினேட்டிங் பவர்லாம் இருக்காது, இருக்கிற வேலையை ஒழுங்காக செய்வாங்க. அது எந்த தொழில் செய்கிறவங்க. சரிதானே? அப்போ தொழில் செய்கிறதுல பிரச்சனை இல்லை. அடுத்து 4வதா இப்போ நிறைய பேர் இதில் தான் இருப்போம். நமக்கு ஒழுங்காக சிந்தனை பண்ண தெரியாது, டாமினேட்டிங் பவர் இருக்காது, ஒரு வேலையை ஒழுங்காக செய்ய தெரியாது, ஆனால் சொன்ன வேலையை செய்ய தெரியும், ஒழுங்காக செய்வோம். அந்த வேலை அந்த தகுதியை நம்ம மறந்துடுறோம். அதனால் என்ன பண்ணுவோம்? ஒன்றி ஏதாவது தொழில் செய்வோமான்னு நினைப்போம், இல்லைன்னா நான் யாரையாவது டாமினேட் பண்ணணும்னு நினைப்போம், இல்லைன்னா யாருக்காவது அட்வைஸ் பண்ணுவோமான்னு நினைப்போம். ஆனால் நம்ம நிறைய பேர் அப்படி இருக்கோம். அதனால் நமக்கு பெரியவங்க யாராக இருக்காங்க, அவங்க சொல்கிற வழியில் முதல்ல நான் வந்த புதுசுலெல்லாம் சாமி சொல்லுது என்னென்னா, முதல்ல ஒபீடியன்ஸ். விவேகானந்த சாமி சொல்கிறாரு, எந்த ஒரு இயக்கம் நல்லா வரும் அப்படின்னு கேட்டால் அந்த இயக்கத்தில் தலைவன் மலையிலேருந்து கீழே குதின்னு சொன்னால் உடனே எந்த தொண்டன் கீழே குதிக்கிறானோ அந்த இயக்கம்தான் முன்னோக்கி வரும், வளரும் அப்படின்னு சொல்லி விவேகானந்த சாமி சொல்வார். அதனால் நம்ம முதல்ல ஒபீடியன்ஸ் சொன்னால் செய்கிறது. அப்போ நமக்கு எல்லாம் பெரும்பாலானவங்களுக்கு என்னதான் இருக்கும்? சொன்னால் செய்யணும், அந்த தன்மை தான் இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம்னா பிரச்சனை வராது. இப்போ இன்னொரு பிரச்சனை கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வினா, இப்போ சூத்திரனாக இருக்காங்க, சொன்னதை செஞ்சுட்டே இருக்கணும், வாழ்நாள் முழுக்க அப்படி செஞ்சு அப்படியே செத்தே போகணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. நம்ம இந்து நம்ம மனுஷனோட இயல்பு என்னென்னா, இப்போ நமக்கு பைக் ஓட்ட தெரியாது. பைக் ஓட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க? யாராவது ஒருத்தவங்க சொல்லி தான் கொடுக்கணும். சரி தானே? அடுத்தவனை சொல்லி பண்ணால் தான் நமக்கு பைக் ஓட்ட தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்தவங்க சொல்கிறது தான் கேட்டாகணுமா? அடுத்து பைக்கு கொடுத்து நீ என்ன பண்ண, பைக் ஓட்ட படித்தாச்சு, அடுத்து என்ன பண்ணுவோம்? நீ அங்கே போயிட்டு வா. இப்போ நான் இது நல்ல உதாரணம் நானே தான். சாமி என்ன பண்ணுவாங்க? முதல்ல ஆசிரியர் கூட்டத்துக்கெல்லாம் போக சொல்லுவாங்க, நான் போக மாட்டேன்னு சொல்லி உட்காந்து அழுத நாளெல்லாம் உண்டு. அப்போ இப்போ என்ன பண்ணுவோம்? இப்போ ஆசிரியர் கூட்டத்துக்கு போவோம். இப்போ உங்களுக்கெல்லாம் இருந்து பேசக்கூடிய அளவுக்கு வருதுன்னா சாமி சொன்னால் நான் கேட்கணும். முதல்ல அந்த புத்தி கிடையாது, இப்போ பேசுகிற புத்தியெல்லாம் கிடையாது. ஆனால் திருப்பி சாமி சொன்னால் கேட்கணும்னு உள்ள புத்தி மட்டும்தான் இருந்தது. சாமி சொன்னால் அது சாமி. இப்போ நான் எதுக்கு வேண்டி சொல்லலை, என்ன இப்போ பெரியவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சூத்திரன் என்றைக்கும் சூத்திரனாக இருக்க மாட்டான், சொன்னால் கேட்கணும் சொன்னதை மட்டுமே செய்யணும்னா அப்படியெல்லாம் கிடையாது. பெரியவங்க சொல்கிறத கேட்டு செஞ்சு என்ன ஆகும்னா அவனுக்கு புத்தி வரும், அவனுக்கு ஆளுமை திறமை வரும். எடுத்த உடனே நான் அப்படி இருக்கிறேன், நான் முதல்ல அங்குடி போய் நிற்கணும்னு நினச்சோன்னா நடக்காது. அதனால் பெரியவங்க சொல்கிறது சூத்திரனாக இருந்தாலும் சூத்ரன்
மேல்நிலைக்கு பிராமண நிலைக்கு வர முடியும். நம்ம இந்து சமயம் அந்த காலத்துலலாம் என்ன இருக்குன்னா, பிராமணன்னா என்றைக்கும் பிராமணன் அப்படின்னு கிடையாது. அந்த ஊரில் ஒரு சபை கூடி முடிவு பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த சபை யார் யார் என்னென்ன இயல்பு வந்து எல்லாருக்கும் ஸ்வதர்மம் சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் 12 வருஷம் நமக்கு செல்ஸ் இருக்குது உடம்புல. உடம்பு முழுக்க 12 வருஷம் ஆச்சுனாக்கா என்ன ஆகிடும், இந்த உடம்பு போய் வேறு உடம்பு வரும். இப்போ சயின்ஸு சொல்கிறது நம்ம உடம்புல இருக்கிற திசுக்கள் செல்ஸில் என்ன ஆகும், 12 வருஷத்துக்கு பிறகு மொத்தம் அழிஞ்சிரும். அதுக்கு பிறகு நம்ம யார் 12 வருஷம் கழிச்சு வேறு ஒரு புதிய ஆள். அதனால தான் முன்னாடியெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ மகாபாரதம் படிக்கிறோம். 12 வருஷம் பாண்டவர்கள் வனவாசம் போகணும். ராமர் எத்தனை வருஷம் போனார், 14 வருஷம் போனார். இப்போ 12 வருஷத்துக்கு பிறகு என்ன ஆகுனா நம்ம ஒரு புதிய ஆள் ஆகிடுவோம். அதுக்கு பிறகு நம்மளுடைய இயல்பு டோட்டல், நம்ம யாராவது ஒரு விஷயத்தை நம்ம ஒன்றுமே செய்ய தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னு அடுத்து வேறு ஒரு விஷயத்தை புதுசாக படிக்க போகிறோன்னா 12 வருஷத்தை அந்த விஷயத்தை நம்ம படிச்சுட்டு போனோம், அந்த விஷயத்தில் நம்ம பெரிய ஆள் ஆகிடுவோம். அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம ஏதாவது பெரியவங்க சொன்னால் அது அப்படி கேட்டு நடந்தோம்னா அந்த துறையில் நம்ம பெரிய ஆள் ஆகும். அதாவது நம்ம என்றைக்கும் சூத்ரனாகவே இருக்க மாட்டோம், நம்ம பிராமணன் ஆகலாம். அந்த உயர்ந்த நிலைக்கு வர பிராமணன் திருப்பி நம்ம நினைக்கணும், பிராமணன் தான் உயர்ந்தவன் கிடையாது. அதில் க்ஷத்ரியன் குறைஞ்சவன் சூத்ரன் குறைஞ்சவன் கிடையாது. பிராமணன் வந்து தலையிலிருந்து வந்தான், க்ஷத்ரியன் தோளிலிருந்து வந்தான், வைசியன் தொடையிலிருந்து வந்தான், வைசியன் பாதத்திலேருந்து வந்தான் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அப்படின்னா நமக்கு தலை முக்கியமா கால் முக்கியமா? ரெண்டும் முக்கியம்தான். இல்லை இல்லை, இப்போ சமுதாயத்துக்கு தோல் முக்கியமோ தொடை மட்டும்தான் முக்கியமோ? நமக்கு 4மே முக்கியம். 4 இருந்தால் தான் ஒரு மனுஷனாக இருக்க முடியும். இந்த மாதிரி சமுதாயம் சொல்லக்கூடியது 4 பேருமே இருக்கணும். அதனால் யார் உயர்வு, தலை உயர்ந்ததா பாதம் உயர்ந்ததா? பாதம் தான் உயர்ந்தது. பாதம் தொட்டு தான் கும்பிட்றோம், சரி தானே? அதில் யாரெல்லாம் சொன்னால் செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இதில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் யாருமே கிடையாது, சரி தானே? அவர் செந்தில் சொல்கிற மாதிரி பாதன்றது பகவானுடைய பாதத்தை நம்ம தொட்டு கும்பிட்றோம். அவங்கெல்லாம் சூத்ரர்கள். சூத்ரன்னா நம்ம பேருக்கு சூத்ரன்னு சொல்கிறோமே தவிர அந்த சொன்னால் செய்கிறவங்க, அவங்களுக்கு சிந்தனை தனியாக சிந்தனை பண்ண மாட்டாங்க, சொன்னாங்க செய்கிறோம், அவ்வளோதான். அந்த ஒரு நிலைக்கு நம்மளை எல்லாரும் தயார்படுத்தணும். அது பெரிய ராஜாவாக இருக்கலாம். இப்போ பெரிய ராஜாவாக இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவார், ஒரு மந்திரி ஆலோசனை வைப்பார், சரி தானே? அப்புறம் என்ன, இப்போ ராஜகுருன்னு ஒருத்தர் இருப்பார். அப்போ ராஜாவே பெரிய ஆள் தான், அவர் ஆர்டர் போட்டாலே எல்லாம் சரி ஆகிடும். அப்போ என்ன பண்ணோம், அந்த காலத்தில் வச்சாங்க எல்லாருக்கு மேலேயும் ஒரு ஆளை தூக்கி வச்சு எல்லோரும் அதுக்கு கீழே சொன்னால் கேட்கணும், எல்லாருமே சொன்னால் கேட்க படிக்கணும் முதல்ல. அதனால தான் ஒரு இயக்கம்னு சொன்னால் விவேகானந்த சாமி சொல்கிறாரு, சொன்னால் கேட்கக்கூடிய தொண்டர்கள் இருந்தால் அந்த இயக்கம் வலுப்பெறும்னு. அதனால் இப்போ நம்ம வர்ணத்தை பார்க்கும்போது நான் எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்கிறேன், இப்போ நான் பெரிய வித்யாஜோதி வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நம்ம பிராமணன் கிடையாது. பிராமணன் திருப்பி நினைக்கணும் அந்த உயர்ந்தன்ற கான்செப்டில் இல்லை, நமக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு நம்ம அந்த உயர்ந்த ஸ்திதியில் இருக்கிறோன்னு கிடையாது, சரி தானே? நான் நல்ல சமைப்பு டீச்சர் ஆகும் ஒன்றும் கிடையாது. நமக்கு இயல்புன்னு ஒன்று இருக்கும். எனக்கு கிளாஸ் எடுக்கவே தெரியல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அமைப்பாளர்கள்மா இப்போ எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு, அந்த இயல்பில் நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா அந்த துறையில் நம்ம சிறப்பாக வருவோம், சரி தானே? அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டால் நல்லது. அடுத்து நமக்கு நேரம் ஆயிட்டு, மணி 10 ஆயிட்டு. இந்த வழிபாட்டு முறையிலையும் நமக்கு உரு வழிபாடு, அருவ வழிபாடு, ஒவ்வொருத்தர் மனசை பொறுத்து. அதிலே சத்வகுண வழிபாடு, ரஜோகுண வழிபாடு, தமோகுண வழிபாடு எல்லாம் இருக்குது. இதெல்லாம் டைம் ஆயாச்சு, சரி தானே? இப்போ இந்து மதம் நம்மளை பல விதத்தில் பக்குவப்படுத்து. யோகம் மூலமானு சொன்னாக்கா விவேகானந்த சாமி சொல்கிறாரு, ஒன்றின் மூலமாகவோ பலவற்றின் மூலமாகவோ அனைத்தின் மூலமாகவோ நீ என்ன பண்ணாது, பக்தி யோகமாக இருக்கலாம், ராஜயோகமாக இருக்கலாம், ஞான யோகமாக இருக்கலாம், கர்மயோகமாக இருக்கலாம், உனக்கு எது பாதையோ அந்த இப்போ நம்ம கடவுளை போய் அடையிறதுக்கு இல்லை நம்ம மனசை பக்குவப்படுத்துறதுக்கு இப்போ நம்ம எது ஈஸியாக இருக்கும்? உருவ வழிபாடு ஈஸியாக இருக்குமா, இல்லை பக்தி யோகம் யோகத்தில் எடுத்தால் பக்தி யோகம் ராஜயோகம் எது ஈஸியாக இருக்குன்னு கேட்டால் எதுவுமே ஈஸி கஷ்டம்னு கிடையாது. நமக்கு எது இயல்பாக இருக்குதோ அது வழியில் என்ன போனால் நமக்கு சத்வகுணம் இருக்கா, ரஜோகுணம் இருக்கா, தமோகுணம் இருக்கான்னு பார்த்து வழக்கமாக சாமி சொல்லுவாங்க. இப்போ இங்கேருந்து கன்னியாகுமரி போகணும். கன்னியாகுமரியில் போகிறதுக்கு சைக்கிளில் போகிறது ஈஸியாக, பைக்கில் போகிறது ஈஸியாக, காரில் போகிறது ஈஸியாக, ஹெலிபேடில் போகிறது ஈஸியாக? எது ஈஸி? ஹெலிபேடில் போகிறது ஈஸி, அப்படிதான். இப்போ உங்ககிட்ட கொடுக்குறாங்க, 4மே கொடுக்குறாங்க, 4 எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களை போக சொல்கிறாங்க, நீங்கள் எதை எடுத்துகிட்டு போவீங்க? பைக்கு. பிந்துவுக்கு பைக் ஓட்ட தெரியும், பைக் ஓட்டணும். செந்தில் சாருக்கு கார் ஓட்ட தெரியும், அவர் கார் எடுத்துகிட்டு போவார்.
இவங்களுக்கு சைக்கிள் ஓடுறது, சைக்கிளில் போகலாம். ஆனால் நம்ம போகிற வேகம், நம்ம போய் எப்போ போகிறோன்றது வேறு விஷயம். ஆனால் நம்ம பாதுகாப்பாக போய் சேருவோம். நமக்கு வழியில் எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த தடைகளும் வராது. கடவுளை போய் சேர்றதில் கொஞ்சம் என்ன பண்ணலாம், நேரம் ஆகலாமே தவிர, ஆனால் நம்ம பாதுகாப்பாக போவோம். அந்த பாதுகாப்புன்னு சொல்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ பாதுகாப்புன்னு சொல்லக்கூடிய நம்ம மன சந்தோஷத்தோடு இருக்கணும். முதல்ல சொன்ன மாதிரி மன சந்தோஷத்தோடு இருக்கணும். அந்த சந்தோஷத்தோடு நம்ம பக்குவானாக்கா நம்ம நல்லவங்களாக வாழ முடியும். நம்ம இப்போ அனைத்தின் மூலமாகவும், ஒன் ஆர் மோர் ஆர் ஆல், ஒன்றின் மூலமாகவும், மோர் பலவற்றின் மூலமாகவும், ஆல் அனைத்தின் மூலமாகவும், யூ ரீச் த கோல். அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம்னு இருக்குது. இப்போ நம்மளோட இந்து மதம் சொல்லக்கூடிய விஷயம் சன்னியாசம் தான் கடைசி நிலை. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் இல்லாமல் நேரம் சன்னியாசத்துக்கு போகலாமான்னு போகலாம். நாங்களும் அப்படி தான் வரலாம். ஆதிசங்கரர் முதல்ல அப்படி தான் வந்தார். நம்ம இந்து மதமாக அதுக்கு நம்ம சாஸ்திரங்கள் அனுமதிக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 4 ஸ்டெப் 4 மாடிக்கு போகணும். இப்போ இங்கேருந்து ராமகிருஷ்ணர் கோயிலுக்கு போகணும், படி ஏறி தான் போகணும். என்ன பண்ணலாம், ஒரு ஹை ஜம்ப், லாங் ஜம்ப் பண்ணுறவங்க என்ன பண்ணலாம், ஒரு படியிலேருந்து 5வது படிக்கு டைரெக்டாக குதிக்கலாம். நம்ம போய் குதிச்சே என்ன ஆகும், முட்டு உடையும். சரிதானே? அதனால் நமக்கு மனப்பக்குவம் இருந்ததுன்னா நமக்கு இங்கேருந்து டைரெக்டாக அங்கேயே குதிச்சு போகலாம், 4வது சன்னியாசத்துக்கு போகலாம். நம்மளால் போக முடியாத பட்சத்தில், அதனால தான் இது பக்குவப்படுத்துறது. நம்ம கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் எதுக்குன்னா, நம்ம மனசை கடவுள் நிலைக்கு போகிறதுக்கு பக்குவப்படுத்துறது. அதனால தான் இந்த மனிதனை பண்படுத்தி இந்த சமயனே அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. சரியா? அப்போ நம்மளால் முடியாத பட்சத்தில், என்ன சாமி வராங்க, டைம் ஆகிட்டுன்னு என்ன பண்ணுவோம். அதனால தான் ஒவ்வொரு படியாக ஏறி போகலாம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த படியிலே நின்றுடக்கூடாது. கட்டாயமா ராமகிருஷ்ணன் சொல்கிறார், கிரகஸ்தனாக இருக்க நம்ம இல்லை சந்தேகத்தை கேட்கலாம், அவனுக்கு தப்பு கிடையாது. சரியா? அதனால் தப்பு ஒன்றும் கிடையாது. அதனால தான் நம்ம கிரகஸ்தனாக இருந்து அடுத்த வானப்பிரஸ்த நிலைக்கு போயிட்டு சன்னியாசத்துக்கு போகலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. முடிஞ்சவங்க நேரே சன்னியாசத்துக்கு குதிக்கலாம், ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. லிஃப்ட் மாதிரி போல். சரியா? சரி தானே? எல்லோரும் ஹரி ஓம்.